தேவச்சனமே, நீங்கள் நம்புகிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் தான் என்றார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்காக நின்று அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழும்போது என்ன வந்தாலும் அது நடுவிலே அவர் இருப்பார். அன்பு உறவுகளே, கர்த்தர் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நேபுகாத் நேச்சாரை பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த வார்த்தையை கூறுகிற அவர்கள் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படி சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவர் இயேசுவை குறித்து நீங்கள் எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்கள்? அவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் தான், இயேசுதான், அவருடைய சமூகம் தான் அப்படின்ட்டு அவரை அப்படி சமூகத்தை முன்னிலைப்படுத்த முடியுமா? அதன் மூலம் என்ன பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள் வந்தாலும் அவர்தான் அப்படின்று வாழுகிற வாழ்க்கை வாழ முடியுமா? தேவச்சனமே, நீங்கள் நம்புகிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் தான் என்றார். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவருக்காக நின்று அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழும்போது என்ன வந்தாலும் அது நடுவிலே அவர் இருப்பார். நம்பிக்கை சாதாரணம் கிடையாதுங்க. இன்றைக்கு நம்பிக்கை பெருகட்டும். நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்வாராக. God bless you.